மாலத்தீவு இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள 1700 தீவுகளின் கூட்டமாகும். பெரும்பாலான தீவுகள் மக்கள் வசிக்கவில்லை. மாலத்தீவின் பரப்பளவு என்று பார்த்தோமானால் 300 சதுர கிலோமீட்டர் தான். அதாவது டெல்லியை விட 5 மடங்கு சிறியது. 1965இல் பிரிட்டனிடமிருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்றது. 1968இல் குடியரசாக மாறியது. 1965ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போது மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான ராஜ்ய ரீதியான உறவு தொடங்கியது. ஆனால் 1972ஆம் ஆண்டு தான் மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான இராஜாங்க ரீதியான உறவு தொடங்கியது. மாலத்தீவுடன் அதிகாரப்பூர்வமான உறவை தொடங்கிய முதல் நாடு என்ற பெருமை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தான் தொடங்கியது. ஆனால் அதன் பின்னர் 1988 மவுமூன் அப்துல் கயூமின் அரசை காப்பாற்றுவதற்காக மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இராணுவத்தை அனுப்பி அந்நாட்டுக்கு பாதுகாப்பு அளித்தார். அப்போது தொடங்கி தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி வரை மாலத்தீவுக்கு ஆதரவுகரம் நீட்டிக் கொண்டே தான் வருகிறார்கள். 2018ஆம் ஆண்டு மாலத்தீவு குடிநீர் பிரச்சனையை எதிர்கொண்ட போது இந்தியாவில் இருந்து தான் அவர்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யப்பட்டது. மேலும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த போது ஒவ்வொரு முறையும் மாலத்தீவை மீட்பதற்காக பல முறை இந்திய அரசு கடன் கொடுத்து உதவியுள்ளது. விமானம், ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களையும் வழங்கியுள்ளது. இதேபோல மாலத்தீவு கடற்படைக்கு கப்பல் கட்டும் தளத்தையும் அமைக்கவும் இந்தியா உதவி வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளாக நீடித்து வரும் உறவில் தற்போது விரிசல் விழ சீனாதான் முக்கிய காரணம் என்பது ஆய்வாளர்களின் கூற்றாக உள்ளது. மாலத்தீவில் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியாவைப் போலவே சீனாவும் பலமுறை மாலத்தீவிற்கு கடன் கொடுத்து உதவி செய்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டில் $16 மில்லியன் நிதி உதவி வழங்கியுள்ளது. 2017ஆம் ஆண்டு மாலத்தீவு சீனாவுடன் தடையற்ற வர்த்தகத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் இணைந்தது. இதுதான் இந்தியா மாலத்தீவு இடையே விரிசல் விட காரணமாக அமைந்தது. சமீபத்தில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முகமது முய்சு சீனாவின் ஆதரவாளராக முழுமையாக சாய்ந்துள்ளதாக நம்பப்படுகிறது. உதாரணத்திற்கு, அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியாவை வெளியேற்றுவோம் என்ற நோக்கத்தை முன்வைத்து தான் தேர்தலை எதிர்கொண்டார். முகமது முய்சு மற்றும் அவரது தலைமையிலான கூட்டணி மாலத்தீவில் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு கடன் மற்றும் மானியங்கள் வடிவில் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் முதலீடு செய்திருக்கும் சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. இந்திய இராணுவம் மாலத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் என்று முய்சு கூறுகிறார். மேலும் சமீபத்தில் லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் மோடியையும் இந்திய மக்களையும் குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு அந்நாட்டு அமைச்சர்கள் பரபரப்பை ஏற்படுத்தினர். ஆனால் இந்தியாவிலிருந்து இருந்த எதிர்ப்பை தொடர்ந்து அந்நாட்டின் அமைச்சர்களான மரியம் ஷியோனா, மல்ஷா ஷரீப், மஜித் உள்ளிட்ட 3 அமைச்சர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டது. அவர்களது கருத்துக்கள் அவர்களது சொந்த கருத்துக்கள் என்றும் மாலத்தீவு அரசினுடைய கருத்துக்கள் அல்ல என்றும் மாலத்தீவு அரசு கூறியது. சுமார் 60 ஆண்டு காலமாக மாலத்தீவில் அதிபராக பதவியேற்ற ஒவ்வொரு அதிபர்களும் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் முதல் முறையாக முகமது முய்சு அவர்கள் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கியை தேர்ந்தெடுத்து அங்கே சென்றுவிட்டு 2வது பயணமாக சீனாவுக்கு சென்றிருக்கிறார். மாலத்தீவு மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான மிகப்பெரிய பாரம்பரியத்தை இவர் உடைத்துள்ளார் என்றே கூறலாம். மாலத்தீவிற்கு இந்தியா 4 முக்கியமான விஷயங்களில் அவர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டி உதவியது என்பது வரலாறு. அதாவது நவம்பர் 3, 1988ஆம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியின் போது ராஜீவ்காந்தி அரசு அந்நாட்டு அரசை நிலையாக இருப்பதற்காக இராணுவத்தை அனுப்பி காப்பாற்றியது. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது கப்பலில் குடிநீர் அனுப்பி அந்நாட்டு மக்களை காப்பாற்றியது. டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி பேரழிவின் போது தாய்லாந்து, இந்தோனேஷியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டது. அப்போது மாலத்தீவு அதிபர் கேட்டதுக்கு ஒரு நாட்களுக்கு உள்ளாகவே அந்நாட்டுக்கு மருத்துவ உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் உணவுப் பொட்டலங்களையும் இந்தியா அனுப்பியிருந்தது. 4வதாக பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பெருந்தொற்றின் போது அந்நாட்டுக்கு 3 லட்சம் இலவசமான முறையில் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியிருந்தது. இது மாதிரி மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டங்களில் இந்தியா அதற்கு உதவி இருந்த போதும் ஒரு சில ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலையை எடுத்து வருகிறார்கள். தற்போது இருக்கும் முகமது முய்சு அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான முழு எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கிறார். இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.